ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளநாவல் பழம் அறுவடை பண்ணின்னு மேலே காய் அறுவடை பண்ணலாம்னு இருக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெள்ளநாவல் பழம் பாருங்க, சூப்பராக பழுத்துருக்குது பாருங்க. இதெல்லாம் ஒரு 5-6 பழம் இருக்குதுங்க. அருமையான பழங்க. பரவாயில்லைங்க, இந்த அளவுக்கு வெள்ளநாவல் கொடுக்குன்னு நானே எதிர்பார்க்கலைங்க இந்த வருஷம். நிறைய காய்ங்க, கொத்து கொத்தான காய். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. பழம் எல்லாம் இனிப்புங்க, நல்லா ஜூஸியாக இருக்குதுங்க பழம். பாருங்க, இங்கே ஒரு கை நிறைய பழம் உங்களுக்கு வந்து புட்டு காட்டுறேன். இவங்க எவ்வளோ சாரத்தோடு இருக்குன்னு பாருங்க. கிள்ளின உடனே பாருங்க தண்ணி எப்படி வருது பாருங்க, அவ்வளோ ஜூஸியாக இருக்குதுங்க. வாங்க காய் அறுவடை பார்க்கலாம். வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. சப்போர்ட் பண்ணுற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இது மறுபடியும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, நல்லா ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் கொடுக்குற விதமும் சரி, நீங்கள் வாழ்த்துற விதமும் சரி, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. அது கேட்கவும் சரி, அதை நான் வந்து மனதார வந்து நான் வந்து அதை ரசிக்கிறேன். உங்களுக்கு நன்றியும் சொல்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபராக உங்களுக்கு வந்து விதை வந்து ஆஃபர் போயிட்டுருக்குதுங்க. 500 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியாக கொடுத்துட்டு இருக்கிறேங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. வேணுன்றவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஃப்ரீ அதாவது டெலிவரி சார்ஜ் கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸுங்க. எனக்கு ஃப்ரீ டெலிவரி வேண்டாங்க, எனக்கு வந்து விதையில் ஆஃபர் கொடுக்க முடியுமான்னு கேட்குறவங்களுக்கும் ஒரு பேக்கெட்டு விதை, நீங்கள் என்ன பேக்கெட் கேட்குறீங்களோ அதை வந்து நான் ஒரு பேக்கெட் விதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக போட்டு விட்றேங்க. அதனால் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரீ டெலிவரினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு ஒரு பேக்கெட் விதை இலவசமாக போடுங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க. எதுனாலும் உங்கள் சாய்ஸ் தான். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குதுங்க. அதாவது இந்த வெள்ளியிலேருந்து அடுத்த வெள்ளி ஒரு வாரத்துக்கு மட்டும்தாங்க இந்த ஆஃபர். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. நல்ல விதை, நல்ல தரமான விதையை போடும்போது நம்மளுக்கு அறுவடைக்கு பஞ்சம் இருக்காதுங்க. நான் ஒவ்வொரு இதுலையுமே அதான் சொல்கிறேன். தாய் ரகம் நல்லா இருந்துச்சுன்னா விளைச்சலுக்கு பஞ்சம் இருக்காது. அதுதான் என்னுடைய தாரக மந்திரமேங்க. சூப்பரான பொல்லங்காய் பாருங்கள். ஒவ்வொரு காயும் அவ்வளோ ஒரு அருமைங்க. அதாவது பொல்லங்காயிலே பார்த்திங்கன்னா 3 விதமாக வச்சுருக்குறேங்க. இது ஒரு குட்டி பொல்லங்காய்ங்க. இதை விட நீட்ட பொல்லங்காயும் உங்களுக்கு வந்து ஒரு சார்ஸ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பொல்லங்காயிலையும் சரி நம்மளுக்கு ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருக்குறேங்க. நீங்கள் கேட்லாக் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதிலே உங்களுக்கு வந்து விலை டீட்லையும் இருக்குது, எத்தனை சீட்ஸுன்றதும் இருக்குதுங்க. எதனா டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். எவ்வளோ சூப்பராக குத்தவரையும் பார்த்திங்கன்னா சூப்பராக காய் வைக்குதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே காய் கொடுத்துட்டு வருதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாவரையும் சரி குத்தவரையும் சரி நல்லாவே அருமையாக காய் வைக்குதுங்க. அதாவது சீசன் இல்லை அப்படின்றதுக்கு என்னுடைய மாடித்தோட்டம் ஒரு உதாரணமாக நான் சொல்லுவேங்க. ஏன்னா நான் ஏப்ரல்லையும் குத்தவரை ட்ரை பண்ணிட்டேங்க, தைலையும் ட்ரை பண்ணிட்டேன். அந்த மாதிரி என்னுடைய மாடித்தோட்டத்தில் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா செடியாக வரைய நான் வந்து போட்டுகிட்டே இருந்துட்டேங்க, அதுவும் காய் கொடுத்துட்டே இருந்துருச்சுங்க. அப்படி தான் சொல்லணும். சூப்பராக கொடுக்குதுங்க. அவரைக்காய்க்கு வந்து என்னுடைய மாடித்தோட்டத்தில் எனி டைம் இருக்குதுன்னு தாங்க சொல்லணும். என்னுடைய கார்டனில் அவரைக்காய்க்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட் கூட கொடுத்துருந்தீங்க, பிளாக் பியூட்டி வந்து உங்களுடைய மாடி தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு ஹீரோயினி அப்படின்ட்டு. உண்மைதாங்க, கத்திரிக்காய் வந்து என் மாடி தோட்டத்துக்கு ஒரு ஹீரோயினி தாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எந்த காய் வரலான்றது தாங்க இதுக்கு மேலே முடிவு பண்ணணும். ஏன்னா எல்லா காயுமே அவ்வளோ சூப்பராக கொடுக்குதுங்க. நான் எதை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலிங்க. அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு வேறு லெவல். ஃபேஸ்புக்லேயும் என்னுடைய வீடியோஸ் போட்டு வரேங்க. வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறவங்க ஏஆர் கார்டனிங் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடுங்க. சூப்பரான வீடியோஸும் அதிலையும் போட்டுட்டு வரேங்க, பாருங்கள். கோழி அவர்னா அவ்வளோ அருமையாக கொடுத்துட்டு வருதுங்க. ஆனால் இது என்ன ஒன்றா, நம்ம லிக்விட் தண்ணி மெயின்டைன் பண்ண என்ன ஆகுதுன்னா, பூ முடிஞ்சாலுமே நம்மளுக்கு அதிகமாக காய் கொடுக்குதுங்க. அதுதாங்க இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் தான். நம்மளுக்கு காய் வைக்கல அப்படின்னிங்கன்னா ஒரு லிக்விட் தண்ணி கொடுத்தோம்னா அழகாக வந்து பூ எடுத்துக்குது, அழகாக காயும் வைக்குதுங்க. நிறைய பிஞ்சு எனக்கு வரத்துக்கு காரணமும் அதுதாங்க, வேறு எதுவும் நான் பயன்படுத்துறது இல்லைங்க. கோழி அவர்னா போடுதுன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக கொடுக்குதுங்க. அவரைக்காயெல்லாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க உடம்புக்கு. ஃபைபர் சத்தும் சரி, ஜீரண மண்டலத்துக்கு, செரிமான பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவரைக்காய் அவ்வளோ ஒரு அற்புதமான காய்ங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அத்தனை சத்தும் இந்த அவரைக்காயில் இருக்குதுங்க. அவரைக்காயும் சரி, இந்த கொத்தவரங்காயும் சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடித்தோட்டத்தில் அவசியம் இருக்க வேண்டிய காய்ங்க. கொடி வகைகள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சரியாக வர்றது இல்லைங்க காய். அதனால் பார்த்திங்கன்னா கொடி வகைகளை ட்ரை பண்ணி புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க கொடி வகைகளை ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வகைகளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாங்க மாடித்தோட்டத்துக்கு.
பீட்ரூட் லீஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளுடைய அன்றாட சமையலில் நம்மளுக்கு தேவைக்கிற அத்தனை வெஜிடபிள்ஸும் நம்மளுடைய மாடியிலே பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. இப்போ பீட்ரூட் லீஃப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பருப்பு தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிறுசாக கட் பண்ணி தோசை போட்டிங்கனாலும் சரிங்க, சூப்பரான பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. அந்த மாதிரி சமையல்லே நம்மளுடைய ஆரோக்கியத்தை அழகாக பார்த்துக்க முடியுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேங்க, இந்த பீட்ரூட் லீஃப் வச்சு நான் எப்படி பருப்பு தோசை சுடுறேன் அப்படின்றது. ஏற்கனவே நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேங்க, அது வேறு மாதிரி செஞ்சுருந்தேன், இப்போ வேறு மாதிரி செய்கிறேங்க. அதை வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் பாருங்கள். ஷார்ட்ஸையும் அப்பப்போ பாருங்கள், ஏன்னா அதில் வந்து நான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சங்குப்பூ ஷாம்பு ஒன்று தயாரிச்சிருந்தேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதுனா ட்ரை பண்ணேன்னா பிரண்டு உப்பு தயார் பண்ணேன். அந்த மாதிரி எது நான் புதுசாக ட்ரை பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷார்ட்ஸாக தாங்க போடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸையும் முடிஞ்சால் கவர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து டைம் எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸாக போட்டு விட்டுறாங்க. ஏன்னா அது ஒரு புதுசாக நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுவேங்க. அதுதான் உங்கள்கிட்ட வந்து அந்த சங்குப்பூ ஷாம்பாக இருக்கட்டும், தலைக்கு எண்ணெய் கூட காசணுங்க. அந்த மாதிரி எண்ணெயும் எப்படி நம்ம வந்து நாமளே வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் ஒரு காசணுங்க. அதை நான் என்ன ஒன்று பண்ணேன், ஷார்ட்ஸ் எடுக்க மறந்துட்டேங்க. இன்னொரு டைம் நான் வந்து எண்ணெய் காசும் போது உங்களுக்கு ஷார்ட்ஸை நான் அப்லோட் பண்ணி விட்றேங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. சேனலை ஃபாலோ பண்ணி பழகுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பழகுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணி பழகி வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் டைம் கிடைக்க சொல்ல எப்போ வேணாலும் சேனலை பார்க்கலாங்க. எதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் நம்பரில் இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு தாங்க இந்த ஆஃபர், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்காது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஆஃபர் வந்து என்ன எப்படி எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, எல்லோருமே மாடித்தோட்டத்தில் நல்லா காய்கறிகள் அறுவடை பண்ணணும் அப்படின்றதுக்கு வேண்டி தான். டெலிவரி சார்ஜ் கொடுத்து வாங்கணுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு அவங்க யோசிக்கவே கூடாது, வாங்கி அவங்களும் விதை போட்டு வளர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்டேங்க. இப்போ வாங்குறவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஆடிப்படத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே நான் வந்து ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்துட்டு தாங்க இருந்தேன். யாருக்குமே வந்து நான் சும்மா அப்படியே போட்டு விட்றதில்லைங்க. எப்போயுமே விதை என்கிட்ட வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. இது வரைக்குமே அப்படி தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஆடி ஆஃபருக்கு தான் உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜை ஃப்ரீயாக கொடுக்குறேங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீரைங்களை வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் நம்மளுக்கு வந்து இலவசமாகவே கிடைக்குங்க. என்னுடைய மாடிலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூப்பராக பொன்னாங்கண்ணி கீரை, தண்டு கீரை, அப்புறம் என்ன கனவாழைக்கீரை, அப்புறம் இன்னும் என்ன ஒரு கீரை வருங்களே, என்ன கீரைன்னா சாரணக்கீரை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பருப்பு கீரை, இதெல்லாம் எனக்கு இலவசமாகவே கிடைக்குங்க என்னுடைய மாடியில். உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டுகிட்டே தான் வரேன், ஷார்ட்ஸையும் போடுறேன். அந்த மாதிரி சூப்பரான ஆட்கள் கொடுக்கறதுனால எனக்கு இந்த கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா இலவசமாகவே கிடச்சிருதுங்க. அதுக்கு மேலே மாடியில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, புளிச்சக்கீரைன்னு அதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த கீரையும் நான் வந்து வச்சு வளர்த்திட்டு வரேங்க. பாலக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை, பீட்ரூட் கீரை அப்படின்னு சொல்லிட்டு 10ஆவதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கீரை வளர்க்குறேன்னு சொல்லலாங்க. இவ்வளவும் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வரேன், அறுவடை பண்ணிவிட்டு வரேன். நீங்களும் பார்த்துட்டு தான் வருவீங்க. ஒரு அம்மானா 70 வயசு ஆகுங்களாம் எனக்கு. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சி தருணம் அப்படின்னா அந்த தருணங்க. எப்படின்னா அவங்களுக்கு 70 வயது ஆகுதுங்களாம். ஆனால் அவங்க இன்னும் மாடி தோட்டத்தை வச்சு நான் வந்து ரன் பண்ணணுமான்னு சொல்லிவிட்டு அவங்க விதை வாங்கின விதம் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்ததுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட விதை வாங்குறவங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு, அத்தனை பேருக்குன்னு சொல்ல முடியாதுங்க, ஓரளவுக்கு அந்த 60க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தி இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா அவங்களுக்கு தாங்க இப்போ நிறைய பேர் என்னுடைய மாடியில் நான் வந்து இப்படி வைக்கிறோமா அப்படி வைக்கிறோமான்னு அவங்க சொல்கிற விதமும் சரி, அவங்க என்னை பாராட்டுற விதமும் சரி, அவ்வளோ ஒரு இதாக இருக்குதுங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னமும் அந்த ஆர்வம் இருக்குதுங்க. மாடியில் நான் காய்கறி வச்சு வளர்த்தி நான் பறித்து சமைச்சு சாப்பிட்ணுமா அப்படின்னும் போது எனக்கு ஒரே சந்தோஷங்க. எனக்கு பரவாயில்ல, இந்த ஏஜ்லேயும் நாம் வந்து நல்ல ஆர்கானிக் முறையில் காய்கறிகளை அறுவடை பண்ணி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை அவங்களுக்குள்ளே வந்தது நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. வாழ்த்தின அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. உண்மையிலேயே அந்த ஏஜெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மாடித்தோட்டம் எனக்குலாம் இருக்குமானே எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா அவ்வளோ ஏஜில் நம்மளால் எங்கேருந்துங்க இப்போயே நம்மளால் வந்து உழைக்கிறதுக்கு முடியல. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மாடித்தோட்டம் வைப்போமான்னு எனக்கு டவுட்டு தாங்க. ஆனால் அவங்களாம் அப்படி உழைக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. பரவாயில்ல, ஆர்கானிக் முறையில் இன்னும் நம்ம சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க பாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு மன சந்தோஷங்க அது கொடுக்குது. மூக்குத்தி அவரையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்து காய் கொடுத்துட்டு வருதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மூக்குத்தி அவரையும் நட்டுருக்குறேங்க. சிகப்பு மூக்குத்தி அவரையுமே இப்போ நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இருக்குதுங்க. பச்சை மூக்குத்தி அவரையும் இப்போ வந்து நட்டு ஒரு வாரம் தாங்க ஆகுது. இன்னும் அது முளைச்சி வரும்போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க. இப்போ நம்மளுடைய மாடி தோட்டத்தில் பச்சை மூக்குத்தி அவரையும் இப்போ ரெடி பண்ணுறேங்க.
பச்சை மூக்குத்தி அவரை இப்போ கேட்லாக்லேயுமே இருக்குதுங்க, வேணுன்றவங்க ரெண்டுமே இருக்குதுங்க, சிகப்பு இருக்குது பச்சை இருக்குது, வாங்கிக்கலாங்க. நீங்கள் கேட்லாக் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்குமே என்ன என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியும். வாங்க சுரக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். சுரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் முட்டிடுச்சிங்க, அதான் அறுத்தரலான்ட்டு. பாருங்கள் சூப்பரான சுரக்காங்க, நல்லா குண்டு சுரக்காங்க, பூச்சி கடிக்காத வருது பாருங்கள். அதாவது நம்ம கவர்லாம் போடவே இல்லைங்க, அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பூ கூட உதறதில்ல பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள், நேச்சுரலாக இருக்குதுங்க, நல்லா வெயிட்டுங்க காய். நெய் மிளகா பாருங்கள், நாற்று நட்டது பாருங்கள், என்ன அழகாக வளர்ந்து வருது பாருங்கள். அதாவது அடுத்து இளம்பேச்சுங்க இது. நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து நாற்று நட்டுகிட்டே இருக்கிற வரைக்கும் தாங்க நம்மளுக்கு வந்து தொடர்ந்து காய்ங்க கிடச்சிட்டே இருக்கும் பாருங்கள், என்ன அழகாக வளர்ந்துட்டு வருது பாருங்கள். வாங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள், சூப்பரான இதுங்க, அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு காய் இருக்குதுங்க, இது அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், இதில் இன்னும் நிறைய காய் இருக்குதுங்க பாருங்கள், எல்லாம் பிஞ்சுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வளரட்டுன்னு விட்டுருக்குறேங்க. பார்ப்போங்க, விதைக்கும் விட்டுடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்க. பாருங்க சரி காய் இருக்குதுங்க, பார்க்கலாம். ஏன்னா இந்த விதை தான் அதிக பேர் வந்து இந்த விதையை தான் அதிக பேர் கேட்குறீங்க, அதுக்கு வேண்டி விட்டுடலாமான்னு பார்க்குறேங்க. ஏன்னா விதை வந்து அந்த விதை கொஞ்சம் ஸ்டாக் குறையுதுங்க, அதுக்கு வேண்டி விட்டுடலாமான்னு பார்க்குறேங்க. பாருங்க பச்சை குண்டு கத்திரிக்காய் பாருங்க, எவ்வளோ பெருசு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. பாருங்க என்னம்மா கலர், வரி வரியா வரி வரியா வரி வரியா அருமையாக இருக்குது பாருங்க. பிஞ்சு பாருங்க, இதுவுமே இன்னும் இருக்குது பாருங்க. இந்த செடி பெரிய செடிங்க, பிஞ்சு பாருங்க. இந்த மாதிரி பார்க்கணுங்க, சொத்தல் இல்லாத இருந்தால் மட்டும்தான் விடணும், இல்லைன்னா நம்ம எடுத்துடணுங்க. வீணாக வந்து மற்ற காய்க்கு சொத்தல் வந்துடுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பிஞ்சு இருக்கு பாருங்க. இந்த காயெல்லாம் சொல்லி பாராட்டி மாளாதுன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு இந்த செடி பற்றி நிறையவே பேசிட்டுங்க, 3 வருஷமா பேசிட்டுங்க, அப்படிதான் சொல்லணுங்க. இதில் வேற சைடில் முள்ளுக்கிறது வேற குத்து. இந்த மாதிரி முள்ளு ரகமே பார்த்தீங்கன்னா நாட்டு ரகங்க, இதெல்லாம் முள்ளு ரகம்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு ரகங்க, சூப்பரான காய்ங்க. பாருங்க இலையெல்லாம் எந்த ஒரு பூச்சி தக்கதும் இல்லைங்க. பேனு கூடமே இப்போதாங்க அவரைக்காய்க்கு வருது, அதுக்கு முன்னே இல்லைங்க. அது கொஞ்சம் மருந்து தெளிச்சு விட்டுனா அதுவுமே போயிடுங்க. சூப்பராக இந்த வரிநீல கத்திரிக்காயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு வருதுங்க, அந்த அளவுக்கு காய் வெயிட் இருக்குதுங்க. பாருங்க பர்பிள் கத்திரியும் ஒன்று இருக்குதுங்க, பிஞ்சு. சூப்பராக பாருங்க காய், இதையுமே பறிக்கலாமா, அதில் விட்டுடலாமா, பறிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் விதைக்கு ஆகிட்டு பாருங்க, நல்லா பெரிய காய்ங்க, நல்லா பழுக்கட்டுன்னு விட்டுருக்குறேங்க. அவங்க அடுத்து நீல வரி கத்திரிக்காய், நீல வால் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். நீள்வாலுமே இப்போ சூப்பராக கொடுக்குதுங்க, என்ன அருமையாக இருக்குது காய் பாருங்க. எல்லாத்துலேயுமே முள்ளுதாங்க, அப்படியே கை வச்சோடனே குத்துதுங்க, அந்த அளவுக்கு. ரொம்ப வீடியோ லென்த்தாக போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் அறுவடையே கட் பண்ணுறேங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். வாங்க விதைங்களை பாருங்க, சூப்பராக எடுத்து வச்சுருக்குதுங்க. டெய்லியுமே இந்த மாதிரி விதையை எடுத்து எடுத்து வைக்கிறது தாங்க எனக்கு வேலை. பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை, தட்டைக்காய் அவரைக்காய் பாருங்கள், ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்கள். இது நல்லா பெரிய தட்டுங்க, சூப்பரான அவரைக்காங்க. கொடி அவரை, குத்த அவரை, பட்டை அவரைன்னு எல்லாமே கலந்து இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நாவல், தக்காளி பழம், சுரக்காய், ஒரு பீட்ரூட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை, கனவாழக்கீரை, பீட்ரூட் லீஃபு எல்லாமே ஒரு தட்டு நிறைய வச்சுருக்குறேங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய்ங்க ஒரு தட்டு நிறையுங்க. இதில் எத்தனை வகையான கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகையான கத்திரிக்காய் இருக்குதுங்க அதோட. இது பார்த்தீங்கன்னா பொடலங்காங்க ஒரு தட்டு நிறைய பொடலங்காய். இது வந்து ஒரு சூப்பரான அறுவடை, ஒரு பிரம்மாண்டமான அறுவடை. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.